என் செல்ல தங்கமே, உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பத்தோடும் வருத்தத்தோடும் என்னை நாடி வந்திருக்கின்றாய். இப்பொழுது உனக்கு தருவது நான் அதிசயத்தின் ஒன்றாகத்தான் இருக்கப் போகிறது. என்னை அனுதினமும் நீ வணங்கி விட்டு கொண்டே இருக்கின்றாய். இந்த பாபாவை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நான் வணங்கி கொண்டிருந்தாலும் எனக்கு குழப்பங்கள் மட்டும்தானே மிச்சமாகிக் கொண்டு இருக்கின்றது என்று 1000 கேள்விகளோடு என் முன்னே வந்து கண்ணீரோடு என் பிள்ளைகள் கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, உன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான நாளை நான் குறித்து விட்டேன். இனி நீ எதை கேட்டாயோ அதை தருவதென்று முடிவெடுத்து விட்டேன். உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் நான் நேரடியாக பதில் கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டாம். கண்களை மூடி என் சாய் சச்சரிதத்தில் இருக்கின்ற ஒரு பக்கத்தினை எடுத்துப்பார் என் பிள்ளையே. அதில் திறக்கும் பக்கத்தின் விடையை தான் உன் கேள்விகளுக்கு விடையாகவும் இருக்க போகிறது. சர்வ நிச்சயமாக இதை சோதித்து பார். உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதும் அப்படியே தான் உறுதியாக்கப் போகிறது. நான் அத்தியாயத்தில் எல்லாம் அதிசயம் நடத்தி காட்டிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? இப்பொழுது உன் வாழ்க்கையிலும் என் நிலைகளை நீ உணரும் தருணம் வந்துவிட்டது. இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என் பிள்ளையே. நீயோ நினைக்கின்றாய், என்னை நேசிக்கும் உறவானவர் என்னை பற்றி எப்படி நினைத்து கொண்டு இருக்கின்றார் என்றுதானே? அந்த உண்மை தெரிய வேண்டுமென்றால் முதலில் நான் சொல்வதை கவனமாக கேள். உன் மனதில் நீ எந்த குழப்பத்தையும் முதலில் வளர்த்து கொள்ளாதே. அவர் உனக்கானவர் என்று தெரிந்த பிறகும் நீ ஏன் அவரை சந்தேகித்து கொள்கிறாய்? உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதே. நீ கண்ணீர் விட்டது போதும். இனி உன் வாழ்வில் சந்தோஷ தருணங்கள் வரப்போகிறது என்று நீ நம்பினால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் தருணத்தை நீ எதிர்கொள்ள முடியும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள் இனி உன்னை தொடராது. உன்னுடைய கருமை வினைகள் யாவும் குறைந்து உன் வெற்றிக்கான பாதையைத்தான் உனக்கு நான் வழிவகுக்கப் போகிறேன். என் குழந்தையே, உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ உன்னுடைய மனதில் எதையுமே நினைக்கவில்லை. ஆனால் மற்றவர்கள் சொல்லும்போதுதான் மனம் குழம்பிக் கொண்டிருக்கின்றாய். இதில் இன்று என்ன தெரிகிறது? நீ உன் மனதை நிலையில்லாமல் அங்கு ஏதேதோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். உன்னுடைய வாழ்க்கை துணையில் நான் உனக்கு ஒரு துணையாக இருக்கும்போது யாருமே இல்லை என்று கவலைப்படுவதை விட உனக்கு துணையாக உன்னை சார்ந்திருக்க ஒருவர் வரத்தான் போகிறார் என்பதில் தெளிவாகவே இரு. அவர் உன் மனதிற்குள் என்ன நினைக்கிறார் என்று சோதித்து பார்க்கும் கட்டமெல்லாம் முடிந்து விட்டது. இனி உன் மனதில் எந்த சஞ்சலத்திற்கும் இடம் கொடுக்காமல் நீ தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டாலே போதும். அவர் தானாகவே உன்னை தேடி வந்து விடுவார். என் தங்க பிள்ளையே, நான் உன்னிடம் அதை செய் இதை செய் என்று எப்போதுமே சொன்னது கிடையாது. எனக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கு தெரியும். நீ என் மீது கொண்ட மாறா நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே போதும். அந்த நம்பிக்கையும் பொறுமையும் உன்னிடத்தில் இருந்து விட்டால் நீ வெற்றியடைந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். அங்கே போனால் கிடைத்து விடுமா, இங்கே போனால் கிடைத்து விடுமா என்று உன் செவிகளில் கேட்ட பரிகாரத்தை எல்லாம் நீ செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னப்பன் உனக்குள்ளே இருப்பதை மறந்துவிட்டு நீ அங்கும் இங்குமாக உன் மனதை அலைப்பாயச் செய்து கொண்டிருக்கின்றாய். உன் தேவைகள் என்ன? இப்பொழுது உனக்கான நிலை என்ன? உன் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். உன் உறவு உன்னை பற்றி எப்படி நினைத்தால் என்ன? என் தங்கமே, உனக்காக அவர் வரத்தான் போகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடைக்காது. நீ உனக்கானது கிடைக்கும் வரை நம்பிக்கையோடு போராடு. உனக்கு அனுபவமும் வெற்றியும் சேர்ந்து கிடைக்கத்தான் போகிறது. நான் உன் வாழ்க்கையில் அங்கு நியாய தர்மத்தை எடை போட்டு பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். என் பிள்ளைகள் எது நியாயம் என்று எண்ணுகிறார்களோ அதையும் அலசி ஆராய்ந்து பார்த்து விட்டேன். அது உனக்கானதுதான். அது உனக்கென்று நியாயமானதுதான். இனி நான் உன்னை கஷ்டப்பட விடப் போவதே கிடையாது. நீ படும் கஷ்டத்திலிருந்து விலக்கி உன்னை புது வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லத்தான் போகிறேன். கவலை வேண்டாம் என் கண்ணின் மணியே.
என் கண்மணியே, உனக்கு தேவையானதைத்தான் செய்ய போகிறேன். நீ நினைக்கும் அனைத்து விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. என் மனம் எப்படி துடித்து கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் தெரியுமா? நீயோ உன் மனதிற்குள் தீராத வலிகளோடும் வேதனைகளோடும் அங்கு என்ன செய்வது என்று சாய்நாதா சாய்நாதா என்று அழுது கொண்டிருக்கின்றாய். நான் இந்த சாயை அழைத்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் என்னை அரவணைக்காமல் இங்கே போய்விட்டான் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே, என் தங்க பிள்ளையே, என் மடியில் இந்த செல்ல பிள்ளைதான் அமர்ந்து கொண்டிருக்கிறது என்று நீ மறுத்து விடாதே. நான் தான் உன் நம்பிக்கைக்கு மறுபுறமாக உன் கண்ணிலை பட்டு கொண்டு இருக்கின்றேனே. அதன் பிறகு நம்பிக்கையோடு என்னை சரணடைந்து பார். உனக்கான அற்புதங்களை செய்வதற்கு இந்த அப்பனானவன் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். இனி நான் உன்னை எங்கேயும் இதற்காகவும் காத்திருக்க வைக்கப் போவதே இல்லை. இனி யார் யாரிடம் போய் நிற்க வேண்டிய அவசியமும் கிடையாது. என்னிடம் மட்டுமே யாசகம் பெறும் நிலையை என் பிள்ளைகள் வந்து விட்டார்கள். இனி உனக்கு வேண்டியது அனைத்தும் உன்னை தேடி வரப்போகும் நிலையைத்தான் உருவாக்கப் போகிறேன். கண்ணீர் விட்டது போதும். இனி சந்தோஷ தருணத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தை நெருங்கிவிட்டாய். என்னுடைய பார்வை முழுவதும் உன் வாழ்க்கை மீது பட்டுவிட்ட பிறகும் இனி எனக்கு நடக்குமோ நடக்காதோ என்று எண்ணாதே. என்னை நேசிக்கிறாயா அப்பனே என்று நீ சந்தேகிக்கு விடாதே. என் தங்கமே, உன்னை மட்டும்தான் நான் முழுவதுமாக நேசித்து கொண்டிருக்கின்றேன். இந்த சீரடிநாதன் சீரடியில் அமைதி காத்து கொள்கிறேனோ என்று எண்ண வேண்டாம். இதோ உனக்கான வெற்றியை தருவதற்கு, உன்னை ஆட்டி படைக்கும் விஷயத்தில் வெற்றி விடைகளை தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை முழுவதுமாக உனக்கானவர் நம்பத்தான் செய்கிறார். ஆனால் சில தடுமாற்றங்களும் சூழ்நிலைகளும் உங்களை பிரித்து வைப்பதற்கான திட்டத்தை தீட்டுகிறதோ என்று நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான இடத்தில் இருந்து வெற்றியை கொடுப்பதற்குத்தான் இந்த அப்பனானவன் வந்து இருக்கின்றேன். இழந்ததை மீட்டும் பெறப்போகும் தருணத்தை நீ பெற்று விட்டாய். என் தங்கமே, நீ விடியலுக்காக காத்திருக்கிறாய் என்று தெரிந்த பிறகும் உன் வெற்றியை உன் கையில் கொடுக்காமல் இருப்பேனா? இனி எடுக்கப் போகும் எல்லா முயற்சிகளிலும் என் தங்க பிள்ளைகள் வெற்றியை மட்டும்தான் காணப் போகிறார்கள். உனக்கான நல்ல நாள் நிச்சயமாக நாளை விடிகள் வரத்தான் போகிறது. யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டிருந்தார்களோ, இனி அந்த நிலையை விலக்கி வைத்து விட்டு உனக்காக ஒருவர் காத்திருக்கும் நிலையை தான் உருவாக்கப் போகிறேன். சிலர் மனதை நோகடித்து விட்டாரோ என்று எண்ணி விடாதே. அவர் மனதையும் மன்னித்து விட்டு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே செல். யாருக்கு என்ன வேண்டுமோ அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன் வேலையை மட்டும் செய். மீதி இந்த சாய் தேவனின் கையில் இருக்கிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.